வணக்கம், நான் உங்கள் செப் சரவணன். இன்றைக்கி சூப்பரான ஒரு வெஜிடபிள் ஆர்கானிக்கோட ஒரு பாஸ்தா எப்படி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலான்னு ஹோம்மேடாக பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ரொம்பவும் பிடிச்ச பாஸ்தா குழந்தைங்களுக்கு எப்படிலாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிட்லாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் கண்டிப்பாக நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். இப்போ வீட்டில் உள்ள ஒரு வெஜிடபிள்ஸு தான் நான் பியூரி பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம ஒரு பாஸ்தா ஹோம்மேடாக பண்ணி எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போது நான் மைதா கொஞ்சம் ஒரு அளவு தான் எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் 750 கிராம் தான் 75 கிராம் தான் எடுத்திருப்பேன். இப்போது இந்த மைதாவில் பேசிக்காக என்னென்னா எக்கு, ஆயில் அண்ட் சால்ட், இது 3 மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு வாட்டர் கன்சிஸ்டன்சிக்காக கொஞ்சம் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நான் 75 கிராம்ஸ் தான் எடுத்திருக்கேன் மைதா. இதில் ஒரு டீஸ்பூன் நம்ம எக் விட்டாலே போதும். இப்போது ஆயில் பார்த்திங்கன்னா ஆயிலும் 1 டீஸ்பூன் தான் விடுறேன். இதில் கொஞ்சம் சால்ட் ஆல்ரெடி நான் மிக்ஸ் பண்ணிட்டேன், போதும். இப்போது நம்மளுக்கு எந்த பியூரி பண்ணி அதை பேஸ்ட் பண்ணி அதுலேருந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை தான் ஆட் பண்ணுறேன். இது நான் ஆட் பண்ணுற கலர் கார்லிக்கை நல்லா ப்ரௌன் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு, ஓவன் இருந்தால் பெட்டராக ரோஸ்ட் ஆகும். அது நல்லா ப்ரௌன் பண்ணிவிட்டு அதை தான் நான் இதில் பவுடராக மிக்ஸ் பண்ணுறேன். இதை சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த ஒரு கார்லிக்கோட ஸ்மெல்லும் கிடைக்கும். ப்ளஸ்ஸு இந்த பர்ன் கார்லிக்கு இப்போ கொஞ்சம் மார்க்கெட்டில் கொஞ்சம் அவைலபிலிட்டி கிடைக்கிது. அது கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். பட் நம்ம வீட்டிலையே இந்த பர்ன் கார்லிக் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பாஸ்தா எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக தான் நம்ம பண்ணணும். அப்போ தான் அந்த பிளான்ச் பண்ணும்போது பாயில் பண்ணி எடுக்கும்போது அது குலையாமல் கொஞ்சம் அந்த பாஸ்தா மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இப்போ நீங்கள் பாஸ்தா வெளில வாங்கும்போது அது எவ்வளோ ஹார்டாக இருக்கும், நம்ம மறுபடியும் பாயில் வாட்டரில் போட்டு பாயில் பண்ணி எடுக்கும்போது அது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் அப்போ தான் வரும். அப்போயுமே கூட அது கொஞ்சம் ஓரளவுக்கு தான் சாஃப்டாக இருக்கும். அப்புறமா பாஸ்தாவில் போட்டு கொஞ்சம் நேரம் சோக் பண்ணி ஊற வச்சு அப்புறமா எடுக்கும்போது தான் அது சாப்பிடும்போது சாஃப்டான பாஸ்தா வரும். நம்ம அந்தளவுக்கு நம்ம ஹோம்மேட் பண்ணுறதுனால அந்தளவுக்கு நம்ம பண்ண வேணாம். இப்போ பாருங்கள், டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கார்லிக் சார்கோல் டோ, பாஸ்தா டோ. மறுபடியும் சேம் மெத்தட் தான். நான் 75 கிராம்ஸ் மைதா, 1 டீஸ்பூன் எக்கு, 1 டீஸ்பூன் ஆயில், சால்ட்டு தேவையான கொஞ்சம் போட்டிருக்கேன். நான் இப்போ பீட்ரூட்டோட பியூரி தான் எடுத்திருக்கேன். பீட்ரூட்டை மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அந்த பியூரி தான் ஒரு 1.5 ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணால் போதும். நீங்கள் வீட்டில் உள்ள எந்த வெஜிடபிள்லேருந்து எடுக்கக்கூடிய ஜூஸை எது வேணாலும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் பீட்ரூட்டு, ஸ்பினாச்னு சொல்கிற பசலைக்கீரை, அப்புறம் கேபேஜ், சிகப்பு கலர் கேபேஜ் இருக்கும் இல்லையா, ரெட் கேபேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்துக்குமே நம்ம சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம இந்த பாஸ்தாவுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த பாஸ்தாவை நம்ம எந்த அளவுக்கு ஹார்டாக பண்ணிடுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு அதோட பாஸ்தாவோட ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ நான் சேம் ப்ரொசீஜரில் பசலைக்கீரையும் ஆட் பண்ணிட்டேன். நம்ம எல்லோ பம்ப்கின் சொல்லக்கூடிய இந்த பூசணிக்காய், சிகப்பு பூசணிக்காவையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது நான் இப்போ அந்த பர்பிள் கலரில் இருக்கிறது நான் சொன்ன மாதிரி ரெட் கேப்சிகம்னு சொல்லுவாங்க, கடையில் கிடைக்கும். நான் இப்போ ஒயிட் கலரில் பாஸ்தாவும் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஜஸ்ட்டு நான் ஒரு பார்ஸ்லி கொஞ்சம் சாப் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கொஞ்ச நேரம் நான் ரெஸ்டிங்காக வச்சேன். அது ட்ரை ஆகிடாமல் நான் கிளீன்ராக போட்டு ரேப் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் ஜஸ்ட்டு ஒரு துணியை போட்டு 3 நாளே போதும். இது பாருங்கள், கலர்ஃபுல்லான பாஸ்தா டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சீட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த வீடியோ கண்டினியூவாக நீங்கள் பார்த்தா தான் இதில் உள்ள ஃபுல் ஸ்ட்ரக்சர் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறதுக்கான தேவையான அளவுக்கு எதெல்லாம் மெஷர்மெண்ட்டில் எவ்வளோலாம் போடலாங்கிறது நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்த மட்டும் தான் தெரியும். இதை எந்த டைப் வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணுற போகிறது ரிப்பன் டைப்பில் தான் கட் பண்ண போகிறேன். ஏன்னா இது ஈஸியாக நம்ம ஹோம்லேயே நம்ம வீட்டிலையே ஒரு குழந்தைகளுக்கு ஆசையாக கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக பண்ணக்கூடிய ஸ்டைலில் தான் நான் கட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் ரிப்பன் டைப்பில் தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா பாஸ்தாவும் சேம். நம்ம இந்த
இந்த பாஸ்தா பொறுத்தளவுக்கு அதோட மெஷர்மெண்ட்டு கொஞ்சம் வேரியன்ஸ் ஆகும். ஆனால் நம்ம போடுற இன்க்ரீடியன்ட்ஸு எல்லாமே சேம் தான். நம்ம எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட் சேஞ்ச் ஆகுமே தவிர நம்ம அந்த ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான். நம்மளுக்கு எப்படி கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த பீட்ரூட் டோ அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதோட பாஸ்தா தான் கட் பண்ணி அதுதான் ஆட் பண்ணுறேன். இது வந்து சார்கோல் பாஸ்தா. சார்கோல் இது வந்து கார்லிக் சார்கோல், கார்லிக்கோட பவுடர், அதுதான் இந்த பிளாக் கலரில் வருது. இது வந்து ரெட்டு கேப்சிகம். இது பாருங்கள், 6 வெரைட்டி பாஸ்தா நம்ம வீட்டிலே உள்ள பொருளை வச்சு செஞ்சாச்சு. க்ரீன், பிங்க்கு, எல்லோ எல்லாமே. இப்போ பிளான்ச் பண்ண போகிறோம். இது எப்பொழுதுமே ஹாட் வாட்டரு நல்லா பாயில் ஆகணும். நீங்கள் தண்ணி ஒரு அளவுக்கு வைக்கணும், ஏன்னா ரொம்பவும் கம்மியாக வச்சுட்டா அது பாயில் ஆகாது. அதனால் இன்னொன்று முக்கியமான விஷயம், இந்த பாஸ்தா பாயில் பண்ணும்போது தண்ணியில் கொஞ்சோண்டு ஆயில் ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லைன்னா 1 டீஸ்பூன் விட்டுட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு கொஞ்சம் சுகரு. எதுக்குன்னா நம்ம ஆல்ரெடி இந்த கலராக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கலர் வந்து டீகலரேஷன் ஆகாமல், அப்போ தான் இந்த சுகரு, சால்ட்டு, ஆயிலெலாம் போடும்போது அந்த பாஸ்தா ஒட்டாது, டீகலரேஷனும் ஆகாது. இப்போ அது ஒரு ட்ரேயில் எடுத்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இது லைட்டாக கோல்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம பண்ணோம்னா கொஞ்சம் அந்த பாஸ்தா உதிரியாக வரும். இப்போ அதுக்கு ஒரு சாஸு ரெடி பண்ண போகிறோம். இந்த பாஸ்தாவை டாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் தேவையான அளவுக்கு நான் கொஞ்சம் ஒரு சின்ன செரி டொமேட்டோன்னு சொல்லுவோம்ல, சின்ன டொமேட்டோ அதை எடுத்திருக்கேன். ஒரு 3-4 பீஸ் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் ஆலிவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அது நம்ம வீட்டில் செய்யணுன்னா அது தேவையில்லை. நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கணுமே தான் செய்கிறேன். நம்ம நார்மல் டொமேட்டோ யூஸ் பண்ணாலும் சரி, இந்த செரி டொமேட்டோ யூஸ் பண்ணாலும் சரி. இந்த க்ரீன் கலரில் 2 துண்டு போட்டுருங்களே, அது வந்து லீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த லீக்ஸ் வந்து நீங்கள் வீட்டில் போட்டு தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வேணாம், பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் அந்த பாஸ்தா சைஸில் ஜூலியனாக கட் பண்ணுங்க நீட்டமாக. இப்போ இந்த கார்லிக்கும் அந்த லீக்ஸ்ன்னு சொல்லக்கூடியதையும் போட்டு கொஞ்சம் பேர்ன் பண்ணிக்கிட்டேன். பேர்ன்னா ரொம்பவும் கருப்பாக்கிடக்கூடாது, ஓரளவுக்கு கோல்டன் ஃப்ரை கலரில் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை லைட்டாக டாஸ் பண்ண போகிறேன் இந்த பாஸ்தாவை. ஏன்னா இந்த சாஸில் நம்ம போட்டு குக் பண்ண போகிறதில்ல. ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேட்டிங்கில் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலான்னு தான். இப்போ இந்த கலர்ஃபுல்லான பாஸ்தாவோட டாஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது எந்த ஒரு ஃப்ளேவருமே இல்லாத வெஜிடபிள் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாக வீட்டில் உள்ள ஓகே ஆயில் இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் அது மாதிரியான ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த இதில் ஒயிட் பாஸ்தா நம்ம ஆல்ரெடி உள்ள ரெசிபியில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் பார்த்தா தெரியும். இல்லைனாலும் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் ஒயிட் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த ஒயிட் பாஸ்தா நான் வந்து ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். 100 கிராமில் நீங்கள் டைலூட் பண்ணணுன்னா நீங்கள் வீட்டில் உள்ள பால் யூஸ் பண்ணால் போதும். நான் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன், பாலும் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் க்ரீம் யூஸ் பண்ணும்போது நல்லா க்ரீமியாக நம்ம சாப்பிடும்போது ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு கிடைக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதில் ஆட் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி பியூரி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதோட பேலன்ஸ் தான் நான் இதில் ஆட் பண்ணுறேன். அதுவும் 4 வெரைட்டி ஆட் பண்ணல, ஒரே ஒரு ஸ்பினாச்சோட பியூரி மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். அந்த ஸ்பினாச்சோட அந்த சீஸ் சாஸ் அப்படி சாப்பிடும்போது நம்மளுக்கு இன்னும் நல்ல க்ரீமியான ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இதுமாரி பாயில் ஆகி அந்த லேர்டலில் கரண்டியில் பின்பக்கம் திருப்பி பார்த்திங்கன்னா லைட்டாக ஒட்டணும். அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம அந்த பாஸ்தா சாஸ் எடுக்கணும். இப்போ ஒரு பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ இந்த பாஸ்தாவோட சாஸை எடுத்து ஃபஸ்ட்டு வச்சாச்சு. நம்ம இப்போ டாஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பாஸ்தா, கலர்ஃபுல் பாஸ்தா, அதை எடுத்து சென்டரில் ஒரு ரோல் மாரி பண்ணி வச்சுட்டு மேலே சீஸ் அமுல் சீஸ் அதெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் இந்த சீஸ் ஸ்லைஸு கடையிலே கிடைக்கும், அதையும் கூட வெட்டி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பாஸ்தா இஸ் ரெடி. நீங்கள் அழகாக உங்கள் குழந்தைங்களுக்கு இதுமாரி வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாம். இதை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சைடில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்